ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவர் போக மட்டும் இந்த வீட்டுல ஒரு வேலை செய்யற மாதிரி ஒரு வீட்டுல வேலை செய்யற மாதிரி அப்படியே சும்மா ஒரு ஆக்ஷன் காட்டிட்டு அதனால அது மட்டும் இல்ல இப்ப உன பிரம்மான்னு கூப்பிட்டு எங்க வீட்டுக்கார கண்டுக்குவாரு ஆம்பளை யாரு இவரு அப்படின்னு. அதனால அதாவது உன் பேரு பிரம்மாவுக்கு பிரேமான்னு பேர் சூட்டுறேன். பிரேமா என்றா நீ வந்துடணும். சரி சரியா? உனக்கு என்ன வேலை தெரியுமா? இந்த வாசலை கூட்டணும். செங்கோல் பிடிச்சு பிண்ட பிடிக்க பேசக்கூடாது என்கிட்ட. இப்ப நான் ஓட்ட வந்து பாரு கூட்டுற வேலை உண்ணுது. பிரேமான்னு சொன்னா வந்துடணும், ஓடியாந்துடணும். பேரு பிரேமா ஜீவா போய் கூட்டு. அடுத்தது வந்துட்டீங்களா? யோசிச்சு வேலை கட்டணும். அவ்வளவு அருமையா இருக்கிறப்போ எங்க போனாங்கிற இருங்க. எங்க வீட்டுக்காரு வந்துட்டாரு. எங்க வீட்டுக்காரு போக மட்டும் ஏங்க நான் ஒரு வேலை சொல்றேன் உங்களுக்கு. ஆமா வேலையும் சொல்றேன். உங்க பேரு பரமேஸ்வரன். ஆமா. ஆனா இதுக்கு மேல பரமேஸ்வரன் தான் கூப்பிடுவேன். பரமேஷ் பொம்பளை பேரு. யாரு கேளு யான்னு கேட்டா இது பரமேஸ்வரி செல்லமா பரமேஸ்வரன் கூப்பிடுவேன். ஆனா யான்னு கேளு ஒரு ஆம்பளை பேரை சொல்லி கூப்பிட்டா எங்க வீட்டுக்காரர் இது யாருன்னு கேட்பாரு. அதனால பரமேஸ்வரி செல்லமா கூப்பிட்டா சத்தம் கேக்குது. பரமேஸ்வரி கூப்பிட்டா வந்துடணும். ஆனா உனக்கு ஒரு வேலை சொல்றேன். என்ன வேலை? என் சாமானத்தை கழுவுட நீ. ஆமா பின்ன ஏங்க சாப்பாடு சாமானுங்க விளக்கு சுத்தம் பண்ணுங்க. ஆமா சுத்தம் பண்ணா உடனே அப்புறம் என் கூட்டுக்கார் போன வாட்டி விளக்குங்க. அடுத்ததுமா கிருஷ்ணா தொட்டிச்சு என்ன புரி அழகா இருக்கிற கண்ணு இருங்க. எங்க வீட்டுக்காரு வேலைக்கு போன வந்துட்டாரு. அதனால எங்க வீட்டுக்காரு போக மட்டும். உங்க பேர் கிருஷ்ணன். என் பேர் கிருஷ்ணன். ஆனா நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேரு? இந்த ஆண் பேர் வேண்டாம். கிருஷ்ணவேணி. உங்க பேரு கிருஷ்ணவேணி. நீ வருவியா? எங்க வீட்டுக்காரு போன கிருஷ்ணவேணி வேணின்னு சொல்லாம கூப்பிடுறேன். எல்லா பொம்பளையும் இந்த பொம்பளை மீறின அதனால என்ன பண்ற பாருங்க. அதனால உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? நல்ல குத்துற மாதிரி இல்லைங்க. நெல்ல குத்த வேண்டாம். நீ நெல்ல குத்துங்க. நானு கிருஷ்ண வேணி வேணின்னு செல்லமா கூப்பிட்டேன். கூப்பிடாமே நான் வந்துருவேன். என்ன அப்படி அவரி ஆய வச்சுட்டு என்ன அப்படி அலையிற? ஒன்னு வச்சுக்கிறது போதாது. எடுத்து நெல்லு குத்து இந்த வாயனை உள்ள என்ன பண்ற? வந்துட்ட மாமா. அடுத்தது தேவரங்களா அதிபதி தேவரங்களா அதிபதி நீதானே? எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. இந்த கெட்டப் எப்படி இருக்குது? என்ன விட 10 பொருத்தமும் உனக்கு கரெக்டா இருக்குது. அப்ப வா போலாம். எங்க எந்த வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள அதனால அப்படியே வேற வைக்கிறியே யாருகிட்ட பேசிட்டு சத்தம் கேக்குது. அதனால பாரு என் வீட்டுக்காரர் போக மட்டும். உன் பேரு? என்னுடைய பேர தேவேந்திரன். தேவேந்திரன். ஆனா தேவர்களுக்கு அதிபதி நீ. அதனால தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உனக்கு அஸ்வினின்னு பேர் வைக்கிறேன். அஸ்வினியா? ஆமா அஸ்வினி அவர்கிட்ட இருக்கும். ஏய் பேரு அஸ்வினி பொம்பளை பேரு. ஓ அஸ்வினியா? உண்மைதான். சரி அஸ்வினின்னு கூப்பிட்டா ஓடி வந்துடணும் நீ. ஆனா எங்க வீட்டுக்காருக்கு பார்த்தா ஒரு ஆம்பளை மாதிரி தெரியக்கூடாது இல்ல. அதனாலதான் இந்த ரூபம் உனக்கு. ஆனா உனக்கு என்ன உனக்கு தெரியுமா? நெல்லு குத்திட்டு நெல்லு குத்திட்டு இருப்ப. அந்த நெல்லை பொழைக்கிறதா ஊர் வேலை. அடியே சுண்ணாம்பு கொட்டை கழிவிட்டு
அதனால ஆமா இது என்ன பண்ணணும்? கலக்கு நெல்லு புடங்க. கலக்கையா கலக்கு அரிசி தனியா, நெல்லு தனியா. இங்க பாரு அதான் மூளைக்கு நில்லுங்க இப்ப இன்னும் எப்படி மூளைக்கு நில்லுங்க அங்கப்பா உள்ள அதனால இல்ல போ உடைக்கிறது இப்படிதானே உடைக்கணும்? இப்படி 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 போட பாவம். இப்படியா? அதனால இதோ ஆளுக்கு ஒரு வேலையை செய். உங்க வேலையை நீங்க செய்யுங்க. சரியா? ஆகட்டும். எங்க வீட்டுக்கார போன வாக்கி நான் உங்களோட வந்து சேர்றேன். வந்துட்டா மாமா. சரியா கிருஷ்ணவேணி குத்தடி குத்து. பிரேமா கூட்டடி குடிச்சு நிமிந்து பரமேசு நல்ல தேடி எனக்கு சாமரத்தை நாம கொண்டா பழிச்சுட்டு படிப்பட்டதா நல்ல விளக்கு. பொம்பளை சோக்கு கேக்குது மாப்பிள்ளை. பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கா கேக்குது. தொடங்குறேன். என்ன எங்க குத்துறீங்களே வந்து பாடுறத படுத்துக்கோ. நானு கேராக்கி நினைச்சுட்டாங்க. ஏறி வேலை குத்துறாங்க. நல்ல ஏரியா போட்டுருவாமா பானியை தாங்க. பஞ்சனிக்கு போலாம். சொல்லி என் பாட்டி மாதிரி கூட்டு காட்டணும். பாட்டு மாதிரி நினைக்கிறான். பாட்டி பாட்டி அல்ல அப்படி இங்க இருக்கிறீங்க. இங்க எங்க தாத்தா எங்க அப்பா எங்க மாமலை எங்க போயிட்டாங்க? உனக்கு புத்திய கட்டு போச்சு. எங்க போயிட்டா படியலுக்கு போயிருக்கிறது தெரியல. பின்ன முடிச்ச படியலுக்கு போய்க்கிறாங்க. பாட்டி பைத்தியம் முடிச்சா இப்பதான் பாத்துட்டு வந்தேன். பாத்துட்டு வந்தேன். தாத்த மர காரியம் போக்கிட்டா நீங்களும் வந்து பாருங்க. ஆமா பாக்கலாம். யாரு பாம்பு பண்ற வேலையை பாத்தியா? நீங்க இருக்கல. ஆமா என்ன பண்ணி தெரியுமா? அது நீ கண்டனே வந்து பாரு. வாங்க போறோம். வாங்க வாங்க. தாத்தா தம்பி பாருங்களா என்ன பண்றாரு? இதுல நீ பாருங்க. அது யாரு பொம்பளைங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. படிப்பெண்களாட்டு நல்லா போய் மூந்து பாருங்க. நீ காட்டி முடியல, நாங்க பாத்துக்க. நீ போ. நான் போறேன். தாத்தா ஓடிட்டு பாரு. சரி கூட்டு போய் நானே விடுறேன். இத நல்லா பாத்துக்காமா. நீ ஒண்ணுக்கு பாட்டி நீ ஒண்ணுக்கு பாரு பாட்டி. கரெக்டா செய்யறியே. ஒண்ணுக்கு நீ பாருமா. அப்படியா எம்பி நீ ஒண்ணுக்கு நீ பாருங்க. பேர் என்ன? எங்க போயிட்டாவா? ஒரு நாளைக்கு விளக்கறதுக்கு வா. எங்க வீட்டுல கூட்டுறதுக்கு தான் வாங்க. அவன் பேர் என்ன? ஒவ்வொருத்தர் என்ன யாருக்கு புரியும்? பரமேஷா? பரமேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் பேர் என்ன? பேரு தான் பிரேமா. பிரேம பாதி நீ நான் வாரு. என்ன வேலை சொன்னா என்ன பொம்பளை என்ன நாயா இருக்கு?
அரண்மனையில பொம்பளைக்கு வேலை செய்யறாங்க. இப்ப யாராவது வேலை செய்வாங்களா? இல்ல குடிஞ்சு நிமிந்து எவ்வளவு அழகா வாசு கூட்டுறத பாரு, விளைக்கிறத பாரு, பொழைக்கிறத பாரு, குப்பை பாரு. பின்னாடி இப்படி காலங்காத்தால வந்து மோந்த காடு பையன் காட்டுற அப்படி இப்ப பாரு 8 பள்ளி என்னாடி விளக்கு மாத்து வச்சா இருக்குங்கிறார அவன் என்னாடி ஒரே சாரிச்சாங்கிறான் இவன் 8 பள்ளி 2 பேர் வந்து 4 பேர் நின்று பூச்சிக்காய் என்ன வாயில் போச்சு ஒன்னா அடிக்கிறவன் பாத்துங்காயா என்ன பார்த்தா பொம்பளாட்டம் இவளுகளை பார்த்தா இருக்குதா அப்படியே தண்ணி பாராட்டம் வந்துட்டு எங்களை சொல்றான் சக்கு ஏன்டி இங்க வந்த காரணம் என்ன அடியே இதெல்லாம் ஆறு இவங்கம்மா என்கிட்ட அருவிங்க என்கிட்ட அருவிக்கிறாங்க சொல்லக்கூடிய வேலைய கையால காலாச்சலும் வாயால கூட செய்வாங்க அப்படி அப்படி பொம்பளை என்ன நடத்திட்டு இருக்கிறப்ப பாக்குறியா ஏய் பிரேமா உக்காருடி எந்திரடி உக்காருடிங்கிறேன் எந்திரடி அப்படி கூட்டும் வேலைய பரமேசே தேய்ச்சி சாமானத்தை சுத்தமாவா சுண்ணாம்பு கொஞ்சம் போடு போடு என்ன அப்படி காட்டுறேன் எப்படி நின்னா நிக்கணும் உட்காரணும் எல்லாம் முக்காடு போட்டுருக்காங்க. நாங்க போய் பாக்குறோம். பாக்குறீங்களா 2 வாரத்துக்கு பேச்சு எங்க வீட்டுக்கு ஒரு ஆளு கூட்டிட்டு போறோம். விஷமானுமா வந்ததுக்கு லாபம் சம்பளம் கம்மியா தான் பேசணும் வித்துப்பிட்டு பணத்தை எடுத்துட்டு போன போய் மோஞ்ச பார்த்தானே முறை பார்த்தானே பார்த்து கூட்டிட்டு போங்க. ஆனா பாரு 4 மாதம் 9 நாள் கொடுத்துட்டு கூட்டிட்டு போகணும். ஆமா 1 ரூபாய் கம்மியா இருக்க கூடாது. போகடியால பாருங்க மகளே. கண்ணே பேரு என்னம்மா? பிரேமா இல்லத்தா ஒரு இடத்துல கம்புறைய என்னது கிருஷ்ணவேணி மூஞ்சுதா காமெடி. ஏன் ஒரு பொம்பளை வெக்கப்படுற? ஏ மூஞ்சி காமெடி. ஐயோ 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 பழத்துல ஓடுங்களா கப்பல் ஓடுங்களா கார் மாதிரி சாப்பிடுங்களா ஊர் மாதிரி சாப்பிடுங்களா எனக்கு கண்டாட பண்ணுவாங்க எனக்கு பஸ் ஸ்டாண்டு காக்கி அது இளம்பல காக்கி அது ஓம்பல காக்கி எங்க வந்து எங்க அதிகாரம் இல்ல ஏடி இப்படி ஆடுற
மூடிட்டு சரி அவங்களோட நமக்கு என்ன இங்க பாரு பாயும் போச்சு அண்ணா அடிச்சு சேத்தா உள்ளுட்டாடி ஏண்டி இல்ல அடியாத குத்து கொலைக்கு அதுக்கு முன்னாடி புண்ட வாய கோல கூடி இல்ல இல்ல அடியாத குத்து கொலைக்கிட்டா அதுக்கு முன்னாடி விளக்க மாத்தி கட்டாங்க அதுக்கிட்ட என்ன வெட்டி நல்லா இருக்குதா ராயா சாயண்ண வடக்கடிக்கிறாங்க கூதி சுத்த ஆத்துனேன் ஓடும் போச்சுனாரா கம்பியும் போச்சுனாரா என்னாடி உங்க மொபைல் நல்லா இருந்தா அந்த ஆம்பளுக்கு என்ன தேடி வரேன் நான் போய் கேட்டுட்டு வரேன் ஏயா நல்லா குத்தி மூலியமா அழகா கேட்டு என்ன தேடி வராங்க அவன் மொபைலை பாரு மொபைலை பாரு இவன் மொபைலை பாரு அவன் மொபைலை பாரு அங்க பாருதா அப்படியே பூச்சலிக்காட்ட வச்சு நிக்கிறானுங்க ஏண்டி ஏண்டி பிரச்சனை வர்றீங்க என் திறமை நான் போவேன் எவனி கேப்பேன் எதுக்குன்னு கேப்பேன் கேப்பீங்களா ஐயோ கேளுங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்க எங்க கிணறுக்கு நான் இருக்க மாட்டேன் புண்டவாயிகளை வச்சு தங்கதியா எனக்கு பேர் வந்து தங்கிதியா ஐயோ ஐயோ ஐயா அலங்காரப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ சத்தம் கேக்குது வச்சது இல்லாம என் தேவடியா வாய் போட்டு உருவாம கடிக்கிற பாரு ஒரே பார்த்தேன் அடி என்னாடி வீணாக பேசுற கை புள்ளி தூங்காதடி என்ன பாத்துட்டு அளவ பாத்துட்டு அடியே 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 மாடி நாலு மாடியா அடியே மாடி கண்ணங்கிட்ட போனவளே என்னடி ஓடு ஓடு எட்டு கத்த வளர்க்க மாட்டேன் எடுத்து நாடு வச்சிருக்கேன் எடுத்து போடிக்க போறடி அடி மானகத்தா தேவடியா ஏமாத்தான் கூட்டியா எடுத்து போடிக்க போறடி என்னையா தேடி வர என்னையா தேடி வர என்னையா தேடி வர கூடிக்க போறண்டி என் மானகத்தா தேவடியா ஏம்பத்தான் கூட்டியால எடுத்து கூடிக்க போறண்டி
தேவடியா 10 வயசு புட்ட போறப்ப ஆமா இப்ப நான் தேவடியா 10 சொல்லாங்க பெரிய பாருங்க அப்படியே தேவருக்கு திண்டாட்டம் நாடுவருக்கு கொண்டாட்டம் தேவருக்கு திண்டாட்டம் மாயவா இத்தனைக்கு காரணம் இந்த பெண்மணியினால அடி வாங்குறது காரணமே அங்க ஒருத்தர் நின்றுட்டு தேவருக்கு திண்டாட்டம் நாடுவருக்கு கொண்டாட்டம் தேவருக்கு திண்டாட்டம் நாடுவருக்கு கொண்டாட்டம் அடே நாரதா தேவருக்கு திண்டாட்டம் நாடுவருக்கு கொண்டாட்டம் இதோ விட்டோம் என்று சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறாயே எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து எங்களை காரப்பா அது எனக்கு தெரியாது பண்ண ஐயோ நான் போட்டு இப்பெல்லாம் இந்த பெண்ணாக இருப்பவர் யாரு அதாவது இந்த அலங்கோலத்துக்கு உட்பட்ட காரணம் என்ன அது நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அப்பயே தெரியும் இந்த குசலகாரம் வந்தா அடி வாங்குறதெல்லாம் போதுமடா என்ன எப்படி அடிச்சீங்க எல்லாரும் அடி வாங்குறது போதுமடா உன்னை அடிச்ச காரணத்துக்காக எங்களை அடி அது வந்து எழுப்பி என்ன அடி அடிச்சா ஆள் வலிக்குது இந்த பெண்ணாக வந்தவது யாரு ஆனா இந்த பெண்ணாக வந்தது அது கேக்குறீங்க தேவர்களா அதாவது என்னை கொள்வதற்காக ஒரு அனுக்கிறேன் மாயா சோனை நான் கொண்டதுக்கு அனுப்பினீங்களேன் ஆமா அந்த மாயா சோரை தான் இந்த பெண்மணி மாயா சோரன் இந்த பெண்மணியா உண்மைதான் பரவாயில்ல இவனை அதாவது அது அடித்து அதோகுதம் செய்யக்கூடிய இந்த பெண்ணை எப்படியாவது இந்த மாயா சோரனை அடிக்கணும் ஆனா அந்த மாயா சோனை அழிக்க வேணும் அதனால் சக்தி அதப்படுத்தி இருக்க அவனை அழித்து விட்டு வருகிறேன் ஆகட்டும் எங்களுடைய ஆபத்தை காப்பாற்ற நான் காப்பாற்றேன் போயிட்டு ஒட்டடா ஒட்டடா தொண்டாத்திர ராஜா உனக்கு போனாரே அப்பத்துல ரெண்டு பிள்ளைய பந்தத்துல இந்த குறையா எங்க சொல்ல நான் இந்த குறையா எங்க சொல்ல அந்த மாமரக்கு ஆசைப்பட்டு அந்த மாமரக்கு சாப்பிடு மாமா நாராயணா நாராயணா எப்படி தாங்கள் சொன்னபடியே பிரம்மா கிருஷ்ணன் சிவபெருமான் இப்படி சொல்லக்கூடிய தேவாதி தேவ அனைத்து பேரையும் சிறைபிடித்து என்னிடத்துல வேலை செய்ய சொன்னீங்க இப்ப நான் வேலை செஞ்சுட்டல நான் ஆணாக இருந்தும் பெண்ணாக மாறினேன் நீங்க சொன்ன பிறகு செஞ்சுட்டல இப்ப பெண்ணாக இருக்கக்கூடிய நான் ஆணாக மாறணும் நீங்கள் சொன்னபடி அதாவது தேவர் சொன்னபடி உங்களை கொல்லணும் மாயாசூரா உன்னுடைய ஆண்டு உறுப்பு பேர் வந்தார் நீ எந்த அக்கினி வேள்வியில பிறந்தையோ அதே அக்கினியில் நீ விழுந்தால் உன்னுடைய ஆண்டு உறுப்பு வரும். அப்படியா? உண்மைதான். நான் உதித்ததோ அக்கினி சுவாலயம். அந்த அக்கினி சுவாலத்தை எழுப்பி அதனால இதோ திரும்ப அக்கினியில இறங்கினால் அந்த அக்கினி வேலையில் சுவாலத்தில் இறங்கினால் உன்னுடைய ஆண்டு உறுப்பு வந்துவிடும். அப்படியா? உண்மைதான். ஆகட்டும். தேவர்களுக்கெல்லாம் விடுக்கு வந்ததுன்னு சொல்லி
மாயா சொன்ன பெண்ணாக மாத்தினார். இப்ப பெண்ணாக மாட்டது ஆணவம் இருக்க அக்கினி வேலுவீர இப்போ அக்கினி தீர குதிக்கின்ற குதித்தாரு எந்த அக்கினி வெதில் பிறந்தாலும் அதே அக்கினியில் வைத்து அவனை மடித்து விட்டேன். அதாவது கேளும் சபையோர்களே, மாயாசுர சம்காரம் இல்லையே தேவர் திண்டாட்டம் நாடகம் கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய நாடகம் ஏட்டில் உள்ள பிரகாரம் நாட்டிலே விளம்பரம் செய்தோம். எங்களுடைய நாடகம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு முறை கைத்தடுக்க பார்க்கலாம்.